அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே ஹேர் கலரிங் செஞ்சுக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் அது நம்மளுடைய முடியை பாதிக்குமா, இல்லைன்னா நமக்கு சூட் ஆகுமா அப்படின்ற சந்தேகம் எப்போவுமே இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் ஷிரோமணியோட ஹேர் கலரிங் செஞ்சு அது அவங்களுடைய ஃபேஸை எப்படி பிரைட் ஆக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க ஷிரோமணியோட ஹேரில் ஒரு நல்ல கட் இருக்குது, கலரும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் குயிக்காக எனக்கு சூட் ஆகிற மாதிரி கலர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலர் பற்றி உங்கள் எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் ஷிரோமணிக்கும் அவங்களுக்கு எனக்கு கலர் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு சூட் ஆகும். அவங்களுடைய கட்டுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன கலர் சூட் ஆகும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு செய்ய போகிறோம். கட்டுக்கு வந்து பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இது ப்ரோட்டீன் பேஸ் கலர் தான், அமோனியா கூட கிடையாது. அதனால அவங்களுடைய ஹேரில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ டெவலப்பரும் இந்த கலர் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக மிக்ஸாக. இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணுமா? ஆமாம். இந்த ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். இதோடைய ஸ்மெல் கூட நல்லா தான் இருக்குது. அமோனியா ஸ்மெல் எல்லாம் வரல, நல்லா தான் இருக்கு. இப்போது நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஈஸியான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி கலர் ஹேரில் வந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஈஸியான டெக்னிக்கை எப்படி செய்ய போகிறாங்க? இது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இது என்ன ப்ரஷ் டெக்னிக்கா? ப்ரஷ் டெக்னிக் மாதிரி. இந்த ஹேர் வந்து எண்ட்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ அதனால குயிக் டெக்னிக் இது. ஸோ இது வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் பவுலில் வந்து ஜஸ்ட் டிப்பு பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைல் பேப்பரில் கவர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு 30 minutes. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஹேண்ட்ஸில் பண்ணலாமா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை டிப் பண்ணும்போது பட் எல்லாமே திக்காக இருக்கும்ல. ஸோ ஹேர் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுனால ஸோ இந்த வந்து நீங்கள் நடுவில் வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த உள்ள எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. ஆமாம்.
இப்போ ஒரு ஃபைல் பேப்பர் எடுத்துட்டு ஸோ இந்த கலர் டிப் பண்ணது ஸோ நாங்கள் ஃபைலில் வச்சு கவர் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு வந்து எது வேணால் டவுட்டாக இருந்தால் ஸோ இந்த ஃபைல் பேப்பரில் நீங்கள் வச்சுட்டு இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கலர் வந்து நீட்டாக அப்ளை ஆயிடுச்சு அவ்வளோ அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாமே நீட்டாக கவர் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் கவர் பண்ணுறோம். கலர் எல்லாம் டிப் பண்ணிட்டுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து ஃபைல் பேப்பர் கவர் பண்ணிட்டு எழுதி விட்டணும். ஸோ அடுத்த செக்ஷன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து ஷார்ட் கூட இருக்குது ஹேரு. ஸோ அதனால தான் நான் க்ளவுஸ் போட்டுட்டு நான் கலர் டிப் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கலர் வந்து நீங்கள் க்ளவுஸ் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கைக்கு ஆகாது. இந்த செக்ஷன் வந்து நீங்கள் கலர் டிப் பண்ணும்போது வந்து கையிலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளவுஸ் போடுறதுனால கையாலேயே செஞ்சுக்கலாம் இல்லையா? எஸ், ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபைல் பேப்பரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டிப் பண்ணிட்டுக்கப்புறம் ஃபைல் பேப்பரில் வச்சுட்டு ஸோ நாங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஸோ கரெக்டாக மிக்ஸ் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. இல்லைன்னா லைட்டாக அந்த கலர் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைல் பேப்பரில் கவர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கவர் பண்ண போகிறோம். ரெண்டு ஹேர் செக்ஷன்ஸையும் ஆயிலில் போட்டாச்சு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வாஷ் பண்ணலாம். 30 minutes. முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு வெங்கி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள், நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். சரி. கலர் ரொம்ப நல்லா தெரியுது இதில். அதுலேயும் வந்திருக்கா? ஆமாம், கலர் இதில் கூட வந்துருச்சு ரெட்டாக. வாஷ் பண்ணி பார்க்கலாமா? வாஷ் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் ப்ளோ ட்ரை ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஷிரோமணிக்கு அந்த கலர் ரொம்ப சூட் ஆயிடுச்சு. அவங்களுடைய ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதில் சந்தேகங்கள் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி அழகு குறிப்புகள், சன் டிவி, தபால் பெட்டி எண் 3120, சென்னை 6,28,000. மீண்டும் இதை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.